வெல்கம் டு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வித் மதுஸ்ரீ தர்மராஜ். இன்னைக்கு நம்ம பேலன்ஸ் ரிஸ்கோமீட்டர்ல இருக்க 3 கேட்டகரி பார்க்க போறோம். மாடரேட்லி ஹை ரிஸ்க் அண்ட் வெரி ஹை ரிஸ்க். இந்த மாடரேட்லி ஹை ரிஸ்க் வந்துட்டு எந்த மாதிரியான இன்வெஸ்டர் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கேபிட்டல் அமௌண்ட்ல இருந்து நான் ரிஸ்க் பரவாயில்ல நல்லாவே எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இது வந்துட்டு சூட் ஆகும். இந்த மாடரேட்லி ஹை ரிஸ்க் வந்துட்டு இயர்லி வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா 8 to 10% கொடுக்கும். ஈவன் 10க்கு மேலே கூட கொடுக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹையர் ரிஸ்க். இந்த ஹையர் ரிஸ்க் வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட்ல வந்துட்டு நல்லாவே வாலட்டாலிட்டியா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன்ஸுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ரிஸ்க்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி ரிலேட்டடாக இருக்கும். டெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட ஆனுவலி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 to 12% கிடைக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நம்ம வந்துட்டு ஹைலி ரிஸ்க். ஃபுல்லாக ரொம்ப செக்டார் ஓரியன்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கேப் ஓரியன்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த வெரி ஹை ரிஸ்கில் இயர்லி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 14 to 16% கூட கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த வெரி ஹை ரிஸ்கில் நீங்கள் வந்து ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 14 to 16% கிடைக்கும். அதே நீங்கள் வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 18% கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. நான் வந்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்கோமீட்டர் பற்றி எல்லாமே கான்செப்ட் வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.